இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 28 வசனம் 15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பயங்கர பிரச்சனையோடு கூட கடந்து வருகிறார் யாக்கோபு. பேர்சபாவை விட்டு தன்னுடைய மாமன் வீடாகிய ஆரானுக்கு போக அவர் பிரயாணப்பட்டு வருகிறாரு. வந்து கொண்டிருக்கும் போது தான் இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. சூரியன் அஸ்தமித்ததுனால அவர் ஒரு கல்லை எடுக்கிறாரு. அதை தலையணையாக வைத்து இப்பொழுது படுத்து கொள்ளுகிறார். என்ன நடந்துச்சுன்னா, அப்பொழுது அவர் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. என்ன சொப்பனம்னா, ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்ததாம். அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக காணப்பட்டார்களாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசுகிறார். அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறாரு. கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிற காரியம், உன் பிதாக்களுடைய தகப்பனாகிய கர்த்தர் நான் தான். இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நான் உன் கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, பிரச்சனைக்கு மேலாக நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் யாக்கோபோடு பேசினார்கள். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நம்ம அநேக நேரங்களில் பிரச்சனையை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பிரச்சனைக்கு மேலாக என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம மறந்து போகிறோம். இந்த பிரச்சனை தீரவே மாட்டுக்குது, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியலையே, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களை நம்ம சோர்ந்து போகிறோம். பிரச்சனையை காட்டிலும் மேலானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும், உங்கள் நெருக்கங்கள் மாறும். பயங்கரமான பிரச்சனையோடு கடந்து போயிருந்த யாக்கோபோடு தான் கர்த்தர் பேசுகிறாரு. நான் உன் கூட இருக்கிறேன். பிரச்சனைகளுக்கு மேலாக நான் உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி அனுப்புகிறாங்க. இந்த கால வெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. பிரச்சனையே பார்த்து சோர்ந்து போகாதிருங்க. பிரச்சனை வந்த உடனே நம்ம அநேக நேரங்களில் ஜெபிக்காமல் சோர்ந்து போகிறோம். ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லை, இந்த பிரச்சனை மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெபிக்காமலே இருக்கிறோம். பிரியமானவர்களே, பிரச்சனைகளை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அவரை தேடுங்கள், அவர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. பிரச்சனைகளை காட்டிலும் எங்கள் தேவன் நீர் பெரியவராக இருக்கிறீரப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அநேக நேரங்களில் மறந்து போகிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பமாய் ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், பிள்ளைகளுடைய படிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உங்கள் கிருபையாளங்களை நிரப்புங்க. எங்களுக்கு என்ன ஆலோசனை தர வேண்டும் என்று சொல்லி நல்ல வார்த்தையை தந்த தகப்பன் எங்களோடு கூட நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். பிரச்சனைகளையே பார்த்து 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 சோர்ந்து போயிருக்கிறீங்க. உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து செபியுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காகவும் உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து செபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய செபங்களுக்கு கர்த்தர் பதிலை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக செபித்து கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.